உங்களுக்கு அது டேட் சரியான டேட் இல்ல, நல்ல நாள் பார்க்காம பண்ணிட்டாங்க. ஆமா அது ஒண்ணு இருக்கு Because கண்டிப்பா. அவங்களுக்கு அது நல்ல நாள் இல்ல பார்க்கறது இல்ல விஷயம் இல்லம்மா, இல்ல அவங்க போல. மதுரை கேட்டம்மா. இப்போ மற்ற நாளில் வச்ச நல்லா இருக்காது, முடிஞ்ச முகூர்த்த நாள் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வையுங்கன்னு சொன்னாங்க. இல்ல நாங்க என்ன அதனால சொல்றோம், ரிசப்ஷனுக்காக எதுக்கு நல்ல நாள் நான் பார்க்கணும்? அதை தான் அது சொன்னேன். ஓகேன்னு சொல்லிட்டு நாங்க ஒன்றும் ஏம்மா பிரச்சனை இல்லை. எந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் வந்து காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான், அதுக்கு மேல வந்து கிடையாது. 6 மணி இரவு மேல எந்த ஆச்சுன்னா டைம் சூப்பர் டைம் தான். சாஸ்திரமே இல்ல. நம்ம மனசாட்சி அதுக்கப்புறம் வந்து ரிசப்ஷனுக்கு வந்து ரிசப்ஷனுக்கு நல்ல நாள் டைம் பார்க்க கிடையாது, மாட்டாங்க. நாள் மாட்டாங்க. ஆ. அது இல்ல, அது எல்லாருக்கும் தப்பு. இல்ல வரதுக்கு அதுவும் ஓகேன்னு convenience தான் சொல்லியாச்சு, பார்ப்பாங்க. அதையும் அது ஓகே. கல்யாண சரி. நாள் தான் உங்களுக்கு. போன ஆமா. சண்டே பேச போனோம். என்னப்பா கார்டு வரல, ஓ, அவங்க தான் கார்டு அடிக்கணும். ஆமா. கார்டு வரல. வேணுமா? நாங்க எங்க சொந்தக்காரெல்லாம் சொல்லியாச்சு, கேமராமேன் புக் பண்ணியாச்சு, சாப்பாடுக்கு பணம் கொடுத்தாச்சு, ஆனா நீங்க முகூர்த்தம் ஃபிக்ஸ் முகூர்த்தம் பண்ணல. ஃபிக்ஸ் பண்ணல. ம். நான் என்ன பண்றது? ஒன்னும் சோ சொல்லாம இப்ப என்ன பிரச்சனைனா அவங்க இதெல்லாம் பார்க்காம நல்ல நாளெல்லாம் பார்க்காம ரிசப்ஷன் தானேன்னு புக் பண்ணிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் வரதுக்கு வசதியா இருக்கும்னு. ஆனா கல்யாணத்துக்கு அவங்களுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. இப்போ வந்து ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு கையெழுத்து கூட போட்டாருமா. வந்து ரிஸ்க் கையெழுத்து போட்டாரு. சைதாப்பேட்டுக்கு வந்து ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் மேரேஜ் கையெழுத்து எல்லாம் போட்டாரு. எழுதி கொடுத்தாரு. பணம் 13 ரெஜிஸ்டர் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு மேடம். ரெஜிஸ்டர் அவங்க வந்து அந்த பண்ணியாச்சு. டேட்டு கொடுத்துருங்க, மேரேஜ் பிப்ரவரி பண்ணிட்டு வந்து 13 திரும்பி அன்னைக்கு வரணும். ரெஜிஸ்டர் நாங்க ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. பண்ணோம். அதுக்கான அது வரை ரசீதும் சேர்ந்தோம். இருக்கு. இது மேடம் கிட்ட 2 கொடுத்துருக்கோம். காப்பி கொடுத்தாங்க. இவங்க கிட்ட ஒரு காப்பி, எங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு காப்பி. ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நல்ல நாள் பாத்தீங்களா? அதுவும் அவங்க தான் கூட்டு போனாங்க, எதுவுமே பார்க்கல. அப்ப என்ன திடீர்னு இப்ப நல்ல நாள்? அதுதான் மேடம். இப்போ நல்ல நாள் பார்க்கறதால எதுவுமே பிரச்சனை இல்லை மேம். இப்போ அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அன்னைக்கு வந்து என்ன பேசினான்றது இவளும் அப்ப கேட்டா. ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சது. ரெஜிஸ்டர் மேரேஜ் இல்ல மேடம், மேரேஜ் கிடையாது. அப்ளை பண்ணுவோம். Application. One month Marriage period. கிடையாது. One month period. 1 மந்த்துக்கு 1 மந்த் நோட்டீஸ் பீரியட் application தருவாங்களா அது. இப்போ இவங்க வந்து சொல்றாங்க பார்க்கலன்ட்டு. எல்லாம் ஆக்சுவலாக நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தோம், பக்கத்தில் எல்லாமே கேட்டும் வச்சிட்டோம். அந்த டேட்டை கொடுக்கறது கொஞ்சம் வெயிட் பண்ணுது. ஆனால் அந்த டைமில் இவங்க வந்து பேசும்போது நாங்கள் போய் பார்த்துக்கிறேன், இங்கே போய் பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு இப்போ அவர் வந்து அன்றைக்கி சொல்கிறாரு நாங்கள் பார்க்கலன்ட்டு. அன்றைக்கி நாங்களும் அன்றைக்கி காலையில் கூட கோயிலில் போய் கேட்டுட்டு தான் வந்தோம். ஆனால் அவர் என்னென்னா எடுத்தோடனே வந்து அம்மா கிட்ட கொஞ்சம் என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு கேட்டார். என் பொண்ணை ஏன் வேலைக்கு போன்னு சொல்கிறான், இப்போயே வந்து இப்படி சொல்லிட்டு இருந்தானா நாளைக்கு கல்யாணம் பண்ணி நாங்கள் எப்படி கொடுக்குறது, இந்த மாதிரி அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. உண்மைதானே அது? அது கேட்காத ஆமா, வேலைக்கு 10,000 சம்பளம் போகும்போது இருக்கு, நான் உண்மைதானே அது? போறேன், கிட்ட இருக்கிற வேலைக்கு நான் போறேன்னு சொல்றேம்மா. வேண்டாம், உன்னோட கேட்டகரி வந்து 30,000 மேல தான் இருக்குது. அது வந்து எடுத்துக்கலாம், அதுக்கு தகுந்த கேட்டகரிக்காக மாதிரி இல்லை, சொல்லு. இவ வந்து சிபிசி முடிச்சிருக்கா. இப்ப அதெல்லாம் தேவையில்ல. இருங்கய்யா நான் சொல்லிடுறேன். இவ வந்து சிபிசி முடிச்சிருக்கா. ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு மெயில் வந்துட்டாங்க கேன்சல் பண்ண போகிறோன்ட்டு. அது வந்து ரெனியூவல் பண்ணும். இவங்க சொல்கிற மாதிரி 10,000 வேலைக்கு அதை விட்டுட்டு போனான்னா திருப்பி அதை ரெனியூவல் பண்ண முடியாது. இப்போ இவன் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து எக்ஸாம் எழுதணும். அந்த அவர் ரீசன் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போல அது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் டிசைட் அதுதான் பண்ணுவாங்க. நான் சொல்றேன். After marriage. நீ மேரேஜ் மேடம், பண்ணி நீ நீ உன் என்ன இஷ்டம், பண்ணிக்கோ. உன் பொண்டாட்டி. அடுத்தது அவளை வந்து வேலைக்கு போகணும் ஏன் சொன்னேன்றது நம்பிக்கை இல்லாத சொன்னாங்க அவங்க. சொன்னாங்கல்ல அதை. சரி, இப்ப நீங்க ஏன் வந்தீங்க? இவர் பேக் அடிக்கிறாருன்னு ஆமா, பயங்கர இல்ல, இல்ல. இவர் வந்து அந்த பொண்ணை வந்து அடிக்கடி பிளாக்மெயில் பண்றாரு. அதையும் வெளியே கேட்டுக்கிறேன். என்ன கேளுங்க. எதை cash sheet இல்ல, எடுத்து சொன்னேன். அதுதான். போட்டோலாம் ஆமா, வச்சு photo வந்து வச்சிருக்கேன். அதான் நான் நம்ம கேட்டேன். சைக்காட்ரிக் மேடம். போனோம்ல லாஸ்ட் இயர். அங்க பிளாக் நான் வந்து பண்ணி அனுப்புறேன். சைக்காட்ரிக் போனோம்னு அதை நீங்கள் சொன்னேன். கேட்டிருப்பீங்க, அது என்னன்ட்டு ஏன் ரீசன் கேட்டிருப்பீங்க. என்ன இல்லை ஆக்சுவலாக வந்து வெளியில் வர முடியல, வர பிடிக்கல, ஒரு டிப்ரெஷன் அந்த இதில் போயிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு வான்னு கூப்பிட்டு பார்த்தேன், ஒரு கெஞ்சி பார்த்தேன், எதுவுமே வரல. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.